இந்த சைக்ளோனை காரணமா வச்சு காய்கறி விலையெல்லாம் கண்ணா பின்னான்னு ஏறி இருக்கும். வீட்டில் இருக்க தக்காளி வெங்காயத்தை வச்சு பருப்பு கூட இல்லாம ஒரு சூப்பரான டிஃபன் சாம்பார் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். 3 ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவை லோ ஃப்ளேம்ல வச்சு 1 மினிட்டுக்கு நல்லா ரோஸ்ட் பண்ணி தனியா எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ அதே பேன்ல 2 வெங்காயம், 2 தக்காளி, ஒரு பெரிய பச்சை மிளகாய், 4 பல் பூண்டு சேர்த்துட்டு 1 டம்ளர் தண்ணி அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது கூடவே வீட்டில் அரைச்ச சாம்பார் தூள் ஒரு பெரிய ஸ்பூன்ல ஆட் பண்ணிட்டு 1/2 ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள், ஒரு சிட்டிகை மஞ்சள், இப்போ நம்ம வறுத்து வச்சிருக்க கடலை மாவை ஒரு 3ல இருந்து 4 ஸ்பூன் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி குக்கர்ல 3ல இருந்து 4 விசில் வச்சு நல்ல மேஷரோ மத்தோ வச்சு நல்லா கடைஞ்சி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு தட்கா பேன்ல கொஞ்சமா எண்ணெய், நெய் சேர்த்துட்டு கடுகு, சீரகம், வெந்தயம், கருவேப்பிலை, பெருங்காயத்தூள் ஆட் பண்ணி நல்லா தாளிச்சு அந்த சாம்பார்ல ஆட் பண்ணி உங்களுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணி கன்சிஸ்டன்சியை கரெக்ட் பண்ணிக்கோங்க. உப்பு, கொத்தமல்லி தூவி கொதிக்க விட்டு இறக்குனீங்கன்னா இட்லி, தோசைக்கு சூப்பரான டிஃபன் சாம்பார் ரெடி.